வணக்கம். போன வாரம் நான் சூரியன் மறையறத பார்த்துட்டு இருந்தேன். அந்த வானத்துல இருந்த நிறங்கள், அந்த ஒரு அமைதி. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த அழகு உண்மையிலேயே அந்த வானத்துல இருக்கா? இல்லனா அத பாக்குற என் மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கா? ஒருவேளை நான் கண்ண மூடிட்டா அந்த அழகு இல்லாம போயிடுமா? இது ஏதோ கவிதை மாதிரி இருந்தாலும் இதுதான் தத்துவத்தோட ஒரு முக்கியமான கேள்வி. இதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச தன்னை அறிதல் புத்தகத்தோட முதல் அத்தியாயம் ஆன்மாவும் பொருளும் இதே கேள்வியத்தான் கேக்குது. நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்துக்கும், அதாவது பொருளுக்கும், அத உணர்ற நமக்கும், அதாவது ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு? இந்த உரையாடல்ல நாம இந்த அத்தியாயத்துல இருக்கிற பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், அப்புறம் ஒருமைவாதம்னு 3 பெரிய தத்துவ பார்வைகளை அலசி ஆராய போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான தேடலை தொடங்கலாம். நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விதான் எல்லாத்தோட தொடக்கமும். இந்த அத்தியாயத்தோட வரியே ரொம்ப சக்தி வாய்ந்தது. பொருள் இல்லையே ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லையே பொருள் இல்லை. பொருள் இல்லையேல் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லையேல் பொருள் இல்லை. யோசிச்சு பாருங்க, எதையாவது ஒன்ன உணர்றதுக்கு ஒரு நான் தேவை. ஆமா. அதே மாதிரி அந்த நான் எதையாவது உறந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சிக்கலான உறவை புரிய வைக்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட நோக்கம். சரி, இந்த உறவை விளக்க முயற்சி பண்ற முதல் பார்வை இன்னைக்கு ரொம்ப பரவலா இருக்கிற பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம். அதாவது இந்த உலகம் முழுக்க முழுக்க பௌதிக பொருட்களால ஆனது. நம்மளோட மனம், உணர்வு, ஆன்மா எல்லாமே மூளையில நடக்கிற சில ரசாயன மாற்றங்களோட விளைவுதான்னு சொல்றது. இதுதானே இன்றைய அறிவியலோட பொதுவான பார்வை. ஆமா, விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் மத்தியில இது ஒரு ரொம்ப வலுவான கருத்து. ஆனா இந்த நூல் ஒரு எதிர்கேள்வி கேக்குது. ஓஹோ, என்னது? ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான கேள்வி. பொருள்னா என்ன? அதை யாராவது நேரடியா பாத்திருக்கீங்களா? நாம ஒரு பூவை பாக்குறோம்னா உண்மையில நாம பாக்குறது பொருளை இல்ல, நிறத்தை. நாம கேக்குறது ஒலிய. ஆனா இந்த நிறம்ங்கிறது அந்த பூவுல நிரந்தரமா இருக்கிற ஒரு விஷயமா? இருங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சிவப்பு ரோஜால சிவப்பு நிறம் இல்லாம வேற என்ன இருக்கும்? நல்ல கேள்வி. அந்த சிவப்புங்கிறது பல விஷயங்களோட கூட்டு விளைவு. முதல்ல ஒளி அலைகள் அந்த பூ மேல படணும். சரி. ரெண்டாவது, அந்த அலைகள் நம்ம கண்ணுல பட்டு நம்ம மூளை செல்களை தூண்டணும். மூணாவது, எல்லாத்துக்கும் மேல அதை உணர்ற ஒரு மனம் விழிப்போட இருக்கணும். ஓஹோ. இந்த 3 சேர்ந்தா மட்டும்தான் சிவப்புங்கிற அனுபவம் உருவாகுது. அதாவது அந்த நிறம் பூவுல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயும் தான் உருவாகுது. அப்போ நாம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு ஓடினா அந்த சத்தம் நம்ம காதுக்குள்ள போனாலும் நம்ம மனம் விழிப்பா இல்லாததால நாம அதை கேக்குறது இல்ல. அது மாதிரிதானா? துல்லியமா சொன்னீங்க. ஒளி அதிர்வுகள் காதுக்குள்ள போகலாம், ஆனா அதை ஒலியா மாத்துறது நம்ம மனம்தான். அப்போ நம்ம புலன்கள் காட்டுறது எல்லாமே பொருளோட குணங்களை, அதாவது குவாலிட்டிஸை மட்டும்தான். பொருளை நேரடியா இல்ல. இதுதான் இங்க முக்கியமான புள்ளி. ஓகே, இது புரியுது. அப்போ இந்த நூல் ஜான் ஸ்டூவர்ட் மில் பத்தி குறிப்பிடுதே, அவர் பொருளை உணர்ச்சிக்கான நிரந்தர சாத்தியக்கூறுன்னு சொல்றாரு. பெர்மனன்ட் பாசிபிலிட்டி ஆஃப் சென்சேஷன். கேட்கவே ரொம்ப அகடமிக்கா இருக்கு. அது கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கல் இருக்குன்னா நான் அது மேல காலை இடிச்சுக்க வாய்ப்பு இருக்கிறதால மட்டும்தான் அது இருக்கிறதா அர்த்தமா? நீங்க கேட்டது ஒரு நல்ல உதாரணம். மில் சொல்றது என்னன்னா, பொருள் அப்படிங்கிறது நமக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயம் இல்ல, ஆனா அது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு நிரந்தரமான வாய்ப்பு. அதே மாதிரி ஆன்மாங்கிறது அந்த உணர்ச்சிகளை உணரக்கூடிய ஒரு நிரந்தரமான வாய்ப்பு. பொருள் என்னன்னு அது சொல்லவே இல்லை. நம்ம புலன்கள் வெறும் ஜன்னல்கள் மாதிரி. அது வழியா வர்ற வெளிச்சத்தை வச்சு வெளியில ஏதோ இருக்குன்னு சொல்லலாமே தவிர அந்த மூலப்பொருள் என்னன்னு நம்மால பார்க்க முடியாது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மேட்டர்ங்கிற வார்த்தையே மட்டீரியஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லுல இருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் ஏதாவது ஒன்ன செய்யறதுக்கான மூலப்பொருள்னு தான். அப்படின்னா அறியப்பட்ட பொருட்களை உருவாக்க பயன்படுற அறியப்படாத ஒரு வஸ்து. சரியா சொன்னீங்க. சரி, பொருள் முதல்வாதம் இப்படி நிறைய கேள்விகளை எழுப்புது. அப்போ நாம இந்த வாதத்தை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டா என்ன ஆகும்? அதாவது மனம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், பொருள்னு ஒன்னு தனியா கிடையாதுன்னு சொல்ற கருத்து முதல்வாதம், ஐடியலிசம். பிஷப் பெர்க்லி மாதிரியான தத்துவஞானிகள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஆமா. ஆனா இந்த நூலை பொறுத்தவரை அதுவும் ஒரு தலபட்சமான பார்வைதான். எப்படி? பொருள் முதல்வாதம் உணர்ற நாண மறுக்குதுன்னா, கருத்து முதல்வாதம்
உணரப்படுற பொருளை மறுக்குது. ஆனா ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. ஒரு நிமிஷம். இந்த கருத்து முதல்வாதம் எனக்கு இன்னும் முழுசா புரியல. என் முன்னாடி இருக்கிற இந்த மேசை ரொம்ப திடமா இருக்கு. நான் தட்டுனா சத்தம் கேக்குது. கருத்து முதல்வாதிகள் இந்த மேசைய மனசோட ஒரு கற்பனைன்னு சொல்றாங்களா? நான் இந்த அறைய விட்டு வெளியே போனா இந்த மேசை இல்லாம போயிடுமா? அப்போ நீங்களும் நானும் ஒரே மேசையை எப்படி பாக்குறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவங்க இதை கற்பனைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த மேசையோட இருப்பு அதை உணர்ற ஒரு மனதை சார்ந்தது. அது உங்களோட தனிப்பட்ட மனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரபஞ்ச மனம், அதாவது யூனிவர்சல் மைண்ட் இருக்கலாம். ஓகே. அந்த பிரபஞ்ச மனதோட சிந்தனை தான் இந்த உலகமா வெளிப்படுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் நீங்களும் நானும் ஒரே மேசையை பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட மனமும் அந்த பெரிய பிரபஞ்ச மனதோட ஒரு பகுதி. ஆன்மாவும் இயங்காது. ரெண்டுமே ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள். அப்போ ஒரு பக்கம் பொருள் மட்டும்தான் உண்மைன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மனம் மட்டும்தான் உண்மைன்னு சொல்றாங்க. ரெண்டுமே முழுமையான பதிலா தெரியல. இங்கதான் இந்த அத்தியாயம் 3வது பார்வையா ஒருமைவாதத்தை, அதாவது மோனசத்தை அறிமுகப்படுத்துது இல்லையா? சரியா சொன்னீங்க. அதாவது ரெண்டுமே உண்மை, ஆனா அது ரெண்டும் ஒரே ஒரு மூலப்பொருளோட வெளிப்பாடுதான் சொல்றது. ஆமா, இதுதான் இந்த விவாதத்தோட உச்சகட்டம். இந்த ஒருமைவாத கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அடித்தளமா இருக்கிறது ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும்தான். அதுக்கு பல பேர்கள் இருக்கு. வேதாந்தம் அதை பிரம்மம்னு சொல்லுது. தத்துவஞானி ஸ்பினோசா சப்ஸ்டான்ஷியான்னு சொல்றாரு. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அதை அறிய உண்ணாதது, தி அன்னோனபிள்னு சொல்றாரு. பெயர் வேற வேறையா இருந்தாலும் கருத்து ஒண்ணுதான். ஆமா, அந்த ஒரே மூலப்பொருள் தான் ஆன்மாவாவும் தெரியுது, பொருளாவும் தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்? ஒரு நல்ல உதாரணம் மூலமா அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு குயவனையும் களிமண்ணையும் எடுத்துக்குவோம். குயவன் பானையை உருவாக்குற நிமித்த காரணம், அதாவது செயலை செய்பவன். களிமண் அந்த பானைக்கான உபாதான காரணம், அதாவது மூலப்பொருள். ஆமா. ஆனா ஒருமைவாத பார்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல குயவனும் களிமண்ணும் ஒண்ணுதான். அந்த ஒரே மூலப்பொருள் தான் தன்னைத்தானே உலகமா வடிவமாக்கிக்குது. அதுவே படைப்பாளி, அதுவே படைப்பு. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இங்கதான் நவீன அறிவியலை வச்சு இந்த நூல் ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை வெக்குது இல்லையா? ஆமா. அறிவியல் படி பொருளையும் ஆற்றலையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அது நிரந்தரமானது. அப்போ அந்த பொருளோட மறுபாதியான ஆன்மாவோட நிலைமை என்ன? இதுதான் இந்த அத்தியாயத்தோட மிக முக்கியமான புள்ளி. யோசிச்சு பாருங்க. பொருள் உலகத்துல இருக்கிற பொருளும் ஆற்றலும் நிரந்தரமானது, நித்தியமானதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அத உணர்ற நம்ம அகவயமான ஆன்மா மூலமா தானே? சரியா சொன்னீங்க. அப்போ நித்தியமான ஒன்ன உணர்ற அந்த ஆன்மாவும் நித்தியமானதா தானே இருக்கணும். அழியக்கூடிய ஒண்ணு அழியாத ஒன்னை எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும்? முடியாது. அதனால பொருளை போலவே ஆன்மாவும் பிறப்பும் இறப்பும் இல்லாதது, நித்தியமானது. வேதாந்தத்துல இதைத்தான் ஆத்மன்னு சொல்றாங்க. நம்ம உடல்கள் மாறலாம், அழியலாம். ஆனா அந்த ஆத்மன் எப்பவும் மாறுறங்கில்ல. இந்த கடினமான கருத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த நூல் ஒரு அற்புதமான உருவகத்தை பயன்படுத்துது. பிரபஞ்சத்தை ஒரு பெரிய காந்தம் மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்லுது. ஆமா, அந்த உருவகம் ரொம்ப அழகானது. ஒரு காந்தத்துக்கு 2 முனைகள் இருக்கும், வடமுனை, தென்முனை. அது மாதிரி இந்த பிரபஞ்ச காந்தத்தோட ஒரு முனை பொருள், இன்னொரு முனை ஆன்மா. ஓகே. நீங்க வெறும் முனைகளை மட்டும் பார்த்தா அது இருமைவாதம், அதாவது டூயலிசம் மாதிரி தெரியும். ரெண்டும் தனித்தனியா எதிரெதிரா இருக்கிற மாதிரி. ஆனா உண்மையில அந்த 2 முனைகளும் ஒரே காந்தத்தோட பிரிக்க முடியாத பகுதிகள். அந்த முழு காந்தம்தான் ஒருமை, மோனிசம். அந்த காந்தத்தோட சமநிலை புள்ளி, அதாவது 2 முனைகளுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த மையத்தை தான் பிரம்மம் சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற தனிப்பட்ட ஆன்மா, அதாவது ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்ன? அவை எல்லாமே அந்த பிரபஞ்ச ஆன்மாவோட சின்ன சின்ன வெளிப்பாடுகள் தான். அந்த பிரபஞ்ச ஆன்மாவைத்தான் ஈஸ்வரன் அல்லது கடவுள்னு இந்த நூல் சொல்லுது. காஸ்மிக் ஈகோ. ஆமா, அவர்தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த பிரக்ஞை. ஒரு பெரிய நெருப்புல இருந்து சிதற சின்ன சின்ன தீப்பொறிகள் மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அந்த பிரபஞ்ச ஆன்மால இருந்து வந்தவங்க. அளவுல நாம சின்னதா இருக்கலாம், ஆனா தன்மையில அந்த முழுமையோட சக்தி நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் நம்மால அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியுது, அதை பத்தி சிந்திக்க முடியுது. அப்படின்னா நாம வெறும் ரசாயனங்களோட தொகுப்பு கிடையாது, நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத பகுதின்னு சொல்றீங்களா? சரியாக. அந்த ஈஸ்வரனே எல்லா உயிர்களோட இதயத்திலும் இருந்து அவங்கள இயக்கிறதா இந்த நூல் சொல்லுது. யார் ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்றாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே நித்தியமான ஆனந்தத்தை அடைய முடியும்னு இது நம்பிக்கை கொடுக்குது. இதை நம்மள வெறும் உடலா பார்க்காம
பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க வைக்குது. ஆக சூரிய அஸ்தமனத்துல நான் பார்த்த அழக பத்தின ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிச்சு, நாம பொருள், ஆன்மா பத்தின வெவ்வேறு பார்வைகளை பார்த்து, கடைசியில எல்லாமே ஒரே மூலப்பொருளோட இரண்டு முகங்கள் தான்னு சொல்ற ஒருமைவாத தத்துவம் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் செஞ்சிருக்கோம். பொருள் முதல்வாதம் நம்மள வெறும் ஏந்திரமா பாக்குது, கருத்து முதல்வாதம் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தையே கேள்விக்குள்ளாக்குது. ஆனா ஒருமைவாதம் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆழமான, பிரிக்க முடியாத உறவு இருக்குன்னு காட்டுது. உண்மைதான். இது வெறும் தத்துவ விவாதம் இல்ல. நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கிறத இது மொத்தமா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. நீங்க இந்த உலகத்துல தற்செயலா உருவான ஒரு உயிரியல் விபத்தா, இல்ல இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான பிரக்ஞையோட ஒரு துளியா? இந்த கேள்விக்கு நீங்க கொடுக்கிற பதில் உங்க வாழ்க்கையோட நோக்கத்தையே தீர்மானிக்கும். இந்த உரையாடலோட இறுதியில இந்த அத்தியாயத்தோட கடைசி வரிகளை உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம். எல்லையற்ற நித்திய சத்தியமான பிரம்மம் நாம பார்க்க முடியாத இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. நம்ம பார்க்குற இந்த உலகத்தை அதிலிருந்து எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது அந்த எல்லையற்றது மட்டும்தான். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நம்ம புலன்களால் மட்டும் உணரப்படுற இந்த உலகம் ஒருவேளை ஒரு மாயத்தோற்றமா இருந்து அது மறைஞ்சிட்டா உண்மையில மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும்? அந்த எல்லையற்றதை இந்த வாழ்க்கையிலேயே நம்மால உணர முடியுமா? யோசிச்சு பாருங்க.